கதைப்போமா with friends. கதைப்போமா with friends. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க பாரதி. வெல்கம் டு கதைப்போமா வித் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சிலரோட பேரை கேட்கும்போது அது ரொம்ப யூனிக்காக கேட்சியாக இருக்குது அப்படின்னு நினைப்போம். இவங்க பேரை ஃபஸ்ட்டு டைம் கேட்கும்போது எனக்கு அதே தான் தோணுச்சு. பேருக்கு ஏற்ற மாதிரி இவங்க ஒரு போல்ட் அண்ட் கான்ஃபிடென்ட் பர்சனாலிட்டி. இப்போது அவங்கள வெல்கம் பண்ணிடுவோம். வாங்க, நம்ம திருச்சி பொண்ணு இந்திரா சுவாமிநாதன். வணக்கம் இந்திரா. வணக்கம். உங்களோட இந்த பாட்காஸ்ட் இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணுறது ரொம்ப அற்புதம், அருமை. நல்ல எல்லா நண்பர்களுக்கும் அது உபயோகமாக இருக்கும். கண்டிப்பாக உங்களோட வாழ்த்துக்களுக்கு நன்றி. நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டில் உங்களுக்கான முதல் கேள்வி என்னன்னு பார்ப்போம். இந்தியாவில் இருக்கிற நிறைய பேருக்கு ஃப்யூச்சரில் யூஎஸ் ஆர் யூகே எங்கே செட்டில் ஆகலாம் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். நீங்கள் யூஎஸில் ரொம்ப நாள் இருந்துட்டு யூகே மூவ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த ரெண்டு கண்ட்ரியில் உங்கள் ப்ரிஃபரன்ஸ் என்ன? யுஎஸ் யூகே ப்ரிஃபரன்ஸ் கண்டிப்பாக யூகே தான். ஏன்னா யுஎஸில் ஒரு 8 ஆண்டு காலம் இருந்தோம். ஃப்ளோரிடா, விஸ்கான்சின், வாஷிங்டன் டிசி பகுதியில். நாங்கள் அப்போ முதல்ல போகும்போது வேலைக்காக 2 பேர் தான் போனோம், கணவன் மனைவியாக. ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது. க்ரீன் கார்டு அப்ளை பண்ணிட்டு ஒரு 6லேருந்து 10 வருஷம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்தது. அப்புறம் மெடிக்கல் இன்சூரன்ஸ் இல்லாமல் அங்கே வாழ முடியாது. அப்போ தனியாக இருக்கும்போது, கப்பலாக இருக்கும்போது தெரியல அது. பட் ஒன்ஸ் ஃபேமிலி அதெல்லாம், குடும்பம் அதெல்லாம் வரும்போது ரொம்ப கஷ்டம். அப்புறம் காலேஜ் ஃபீஸ்லாம் ரொம்ப அதிகம். இப்போ யூஎஸ் லைஃப்னு பார்த்தா எங்களுக்கு முக்கியமாக காரணம் அப்பா அம்மா கூட்டிகிட்டு வரணும், அப்புறம் அவங்களோட கொஞ்சம் நேரம் இருக்கணும். அதுக்கு ட்ராவல் மினிமம் 20-24 ஹவர்ஸ் ட்ராவல் அது அங்கே ரீச் ஆகிறதுக்கு. ஸோ அது ஒரு முக்கியமான முதல் காரணம். அப்புறம் கொஞ்சம் தனிமையாக உணர்ந்தோம். அதனால் வேண்டாம் இது அப்படின்னு முடிவு பண்ணி சென்னை இல்லை வேறு எங்கேயாவது போகலாமான்னு பார்க்கும்போது யூகே ட்ரை பண்ணலாம், லண்டன் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சி ட்ரை பண்ணும்போது எங்களுக்கு Tier 1 விசா ஈஸியாக கிடச்சிது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே எங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருந்ததுனால இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி அதில் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இங்கே வந்தோம். இங்கே நமக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், பஸ்ஸு, ட்ரெயின், லண்டனில் அதெல்லாம் உபயோகப்படுத்தி போகலாம். திரும்பின இடமெல்லாம் மக்கள், கடை வீதி, சோஷியல் லைஃப் இன்னும் பெட்டராக தோணிச்சு. மெடிக்கல் இன்சூரன்ஸ் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம், நமக்கு NHS இருக்குது. அப்புறம் பசங்க படிப்பு ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா இருந்தது. முக்கியமாக இன்னொரு காரணம் வேலை வாய்ப்பு கொஞ்சம் நல்லா கிடைச்சது, நல்லா இருந்தது ஆப்பர்ச்சுனிட்டிஸு. அதனால் ரொம்ப பிடிச்சி போச்சு. அது இன்னொன்று, அதே ரீசன் சென்னைக்கு 10 மணி நேரத்தில் போயிடலாம். பார்க்க போனீங்கன்னா 15-18 மணி நேரம்குள்ளே வீட்லேயே இருந்துடலாம். அதனால் அது ஒரு பெரிய முக்கியமான காரணம். இங்கே அதே மாதிரி க்ரீன் கார்டு அங்கே யூஎஸில் கம்பேர் பண்ணும்போது இங்கே எங்களுக்கு 5 வருஷத்துலேயே பெர்மனண்ட் செட்டில்மெண்ட் விசா வாங்கிட்டு அப்புறம் தேவைன்னா நம்ம மாற்றிக்கலாம் நேஷ்னாலிட்டியை, இல்லைன்னா வேண்டாம். ஸோ அதெல்லாம் சுலுவாக இருந்தது. அதனால் எங்களோட ப்ரிஃபரன்ஸ் லண்டன், யூகே. இந்தியாவுக்கு ட்ராவல் பண்ணுறதுல தொடங்கி மெடிக்கல் இன்சூரன்ஸ், கிட்ஸ் ஸ்டடீஸ், பர்மனெண்ட் செட்டில்மெண்ட் எவ்வளோ நாளில் கிடைக்கும் அப்படிங்கிறது வரைக்கும் நீங்கள் சொன்ன காரணங்கள் எல்லாமே ரொம்ப முக்கியமானது. அடுத்து இதுக்கு ரிலேட்டடாக இன்னொரு கேள்வி. யூஎஸ் அண்ட் யூகே இந்த 2 இடங்கள்லையும் இருக்கிற மக்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்க? எந்த இடத்துல நம்ம இருக்கோங்கிறது முக்கியமாக பார்க்கணும். நகர பகுதியிலையா, கிராம பகுதியிலையா? இப்போ நம்ம யூஎஸில் எடுத்தோன்னே நகரம், நியூயார்க், சிகாகோ, இல்லை வாஷிங்டன் டிசி, இல்லை கலிஃபோர்னியாவில் சான் ஃப்ரான்சிஸ்கோ, அது மாதிரி இடத்துல, இல்லை அருகில் உள்ள இடத்துல வாழ்ந்தோம்னா அது வித்தியாசம். இப்போ நகரம்னாலே நமக்கு தெரியும், பரபரப்பான வாழ்க்கை தான். நிறைய இனம், மொழி, சமையல், கலாச்சாரம், எல்லா வகையான மக்களையும் பார்க்கலாம். நமக்கு எந்த ஏரியாவில் போய் இருக்கணும்னு நம்ம சூஸ் பண்ணி போய் இருந்துக்கலாம். அது எல்லா கண்ட்ரிலையும் உள்ளது தான் நினைக்கிறேன். இப்போ நம்ம லண்டனில் இருந்தோன்னா ஒரு பகுதியிலும் ஒரு
வகையான மக்களை பார்ப்போம். எல்லாமே கிடைக்கும் இங்கேயும். அது வந்து பிரச்சனையே இருக்காது. அதே மாரி காஸ்ட்லியாவும் இருக்கும். ஏரியா பொறுத்து. நீங்க கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா, இங்க யுகேல அ மலிவா இருக்கும். ஆனா, அ இந்த ஊர் மக்கள், வெள்ளைக்கார மக்கள் வந்து கூட நெறைய பேர் இருப்பாங்க. இப்ப இங்கேயே நம்ப பக்கத்து வீடு, இல்ல எய்த்த வீடு யாராவது ஒருத்தர் 2 பேர் கண்டிப்பா இருப்பாங்க. ஆனா, நான் வந்து பர்சனலா ஃபீல் பண்ணி மூவ் பண்ண வெள்ளைக்கார மக்கள்லாம் இந்த ஊர்ல ரொம்ப கொஞ்சம் பொலைட்டா அவங்க வேலை உண்டு, அவங்க உண்டுன்னு இருக்காங்க. ரொம்ப மதிக்கிறாங்க. நம்ம இந்தியர்களையோ, இல்ல மத்தவங்களையோ ரொம்பவே மதிக்கிறாங்க. அது வந்து கொஞ்சம் யுஎஸ்ஏல கம்மின்னு என்னோட பர்சனலா நான் ஃபீல் பண்ணி உணர்ந்தது. ஆனா, மத்தவங்களுக்கு அது மாறி இருக்கலாம். ஏன்னா, எங்க பக்கத்து வீட்டுக்காரங்களே ப்ராப்பர் இங்கிலீஷ் பீப்பிள். அவங்களுக்கு 60 ப்ளஸ் இருக்கும். அவங்களோட நல்லா பேசுவோம். அவங்க வேணுமா அவங்களும் அவங்க வீட்டுக்கு கூப்பிடுவாங்க. அவங்களோட பர்சனல் எதுவும் ஷேர் பண்ணுவாங்க. அதனால எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. இது உண்மையாகவே வரவேற்கக்கூடிய நல்ல விஷயம். உங்களுக்கான அடுத்த கேள்வி, நீங்கள் ஐடி ஃபீல்டிலிருந்து இப்போ ஒரு லீடிங் ஆர்கிடெக்சர் ஃபர்மில் ஒர்க் பண்ணுறீங்க. இந்த கண்ட்ரியில் ஆர்கிடெக்சர் ஃபீல்டுக்கு எந்த மாதிரியான ஸ்கோப் இருக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா. ஆர்க்கிடெக்சர் ஃபீல்டு வந்து இந்த கண்ட்ரியில ரொம்ப வலுவான, ஆரோக்கியமா இருக்கு. ரோபஸ்ட்டா இருக்கு. கண்டிப்பா சொல்றேன். இப்ப இங்க யுகே அதுவும் லண்டன் பொறுத்தவரைக்கும் நம்மளே நியூஸ்ல பார்ப்போம் எல்லாம். வீடு வந்து கம்மியா இருக்கு நெறைய பேருக்கு. அதனால வீடு கட்டுறதுக்கு உண்டான நம்ம இந்த இருக்கிற அரசு வந்து 1.5 மில்லியன் உறுதிமொழி எடுத்திருக்காங்க. கட்டி கொடுக்கணும்னு சொல்லி. அது அது ஒரு வாய்ப்பு. இப்ப நீங்க இந்த ஃபீல்டுல உள்ள ஜாப் எப்படிலாம் வரும்னா, சீனியர் ஆர்க்கிடெக்ட் டெக்னாலஜிஸ்ட், அப்புறம் வேற டிவிஷன் இன்டீரியர் டிசைன் அதெல்லாமும் வரும். அதனால ஒரு துறைக்கும் நெறைய வேலைவாய்ப்பு இருக்கு இந்த ஊர்ல, அதுவும் லண்டன்ல. அதே மாரி சிட்டீஸ் நம்ம யூகேல எடுத்தோம்னா மான்செஸ்டர், பர்மிங்ஹாம் எங்க போனாலும் யூனிவர்சிட்டீஸ்லாம் பெஸ்ட் யூனிவர்சிட்டீஸ்லாம் எங்கெல்லாம் இருக்கோ, அது பக்கத்துல டார்ம் அந்த ஸ்டூடண்ட்ஸ் அக்காமடேஷன் அது கட்டி தரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் நெறைய தேவைப்படுது. ஏன்னா, வெளிநாட்டிலேருந்து வந்து படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் வந்து ரொம்ப நெறைய பேரும் வராங்க. இங்கே வந்து ஸ்டூடண்ட்ஸ் நெறைய பேர் இப்போ யுனிவர்சிட்டி போக ஆரம்பிக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு தேவையான அக்காமடேஷன் பில் பண்ணி தர்றது, இருக்கிற அக்காமடேஷன் பத்த மாட்டேங்குது. இப்போ இருக்கிறதெல்லாம் வந்து 10 நாள்ல எல்லாமே புக் ஆயிடும். ஒரு ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ, அதனால ரொம்ப தேவைப்படும். இது முக்கியமானது இன்னொரு என்னென்னா, இங்கே வந்து இடம் வந்து கம்மி நம்ம ஊர் மாதிரி. அதனால இப்போ ஏற்கனவே இருக்கிற பில்டிங்கில் ஏர் ஸ்பேஸ் டெவலப்மெண்ட் சொல்லிட்டு அது வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்னா இருக்கிற பில்டிங்கு மேலே இன்னொரு ஒரு 2 ஃப்ளோரோ இல்லை 3 ஃப்ளோரோ எழுப்பலாமா, இல்லை ஒரு ஃப்ளோரோ எழுப்பலாமான்னு பார்த்து கவர்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் கேட்டு கட்டுறாங்க. அதான் லேட்டஸ்ட்டாக வந்துட்டுருக்கு. அதனால ஆர்கிடெக்சரல் ஃபீல்டு வந்து ரொம்ப பெஸ்ட்டு. இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்ததுன்னா அதை நல்லா படிச்சுட்டு ஒரு டிகிரி வாங்கிட்டு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கினாலே போதும், நல்ல ஷைன் ஆகி வரலாம். தேங்க்யூ இந்திரா. நீங்கள் சொன்னது இந்த ஃபீல்டில் ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கும் புதுசாக இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் நல்ல கான்ஃபிடென்ஸை நிச்சயம் கொடுக்கும். அடுத்து உங்கள் கரியரை தாண்டி உங்களோட வேறு இன்ட்ரெஸ்ட் பற்றி சொல்லுங்கள். என்னோடய கரியர் தாண்டி கண்டிப்பாக எனக்கு சந்தோஷம் கொடுக்கறது வந்து குக்கிங் தான். சின்ன வயசுலேருந்தே 12-13 வயசுலேருந்தே நான் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். அம்மாவுக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாததுனால நான் தான் சமைப்பேன். அம்மா சமைக்கும் போது பார்ப்பேன், பிடிக்கும் எனக்கு ரொம்ப. அதனால் அப்படியே கற்றுக்கிட்டது தான் எல்லாமே. நிறைய வேறு வேறு விதமாக பண்ணணும்னு நானே கொஞ்சம் மாற்றி மாற்றி செய்வேன் நான். அது அது அப்படியே பழகி வந்துடுச்சு. நம்ம செட்டிநாடு அது மாதிரி உணவுலாம் நிறைய முயற்சி செஞ்சுருக்கேன். அப்புறம் கேரளா உணவு, கடலைக்கறி, ஆப்பம், பாயசம், அவியல், அப்புறம் புளிச்சேரி, மாம்பழ புளிச்சேரி அது மாதிரிலாம் செய்வேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம இங்கே வந்து இங்கேயும் யூஎஸில் இருந்ததுனால இட்டாலியன் ஸ்பெகட்டி, லசானியா, பீட்சாலாம் முதலிலிருந்து பண்ணி செய்வேன். அப்புறம் நம்ம சைனீஸ் கொஞ்சம் நூடுல்ஸ் அது மாதிரி, மெக்சிகனில் ரேப்பு, ஃபைட்டா அது மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் செய்வேன். அப்புறம் இந்த கோவிட் டைம் போது தான் எனக்கு அதிகமான ஆவல் வந்தது குக்கிங் மேலே. அப்போ வந்து வீட்டிலே இருந்ததுனால, அப்போ நான் வேலைக்கும் போகல. அதனால் எனக்கு நிறைய நம்ம யூடியூப் தான் நமக்கு கை கொடுத்தது. நிறையா சமையல் குறிப்புகள், அப்புறம் சமையல் வகைகள்
எல்லாமே எடுத்து நிறைய செஞ்சேன் நான். அப்போ தான் நம்மளோட தமிழ்நாட்டு உணவுகளே இவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சு ஒன்று ஒன்றா கொஞ்சம் செஞ்சு பார்த்தேன். அப்போ தான் மற்ற ஸ்டேட்டில் உள்ளதும் ட்ரை பண்ணி நிறைய செஞ்சேன் நான். நீங்கள் சொன்ன இந்த பெரிய லிஸ்ட் ஆஃப் ஃபுட் ஐட்டம்ஸ்லேருந்து குக்கிங்கில் உங்களுக்கு எவ்வளோ பேஷன் இருக்குன்னு புரியுது. வாழ்த்துக்கள் இந்திரா. வரப்போகிற அடுத்த செக்மெண்ட்டில் உங்களுக்கு எங்கிட்ட ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். சின்ன வயசுலேருந்தே 22 23 வயசுலேருந்தே வேலைக்கு ஆரம்பிச்சிருப்பீங்க. அப்போ இவ்வளோ வருஷம் வேலை பார்த்துட்டு இப்போ வந்து 6 வருஷமாக குடும்பம் அப்புறம் மற்ற வேலையெல்லாமும் பார்க்குறீங்க. எது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹாப்பினஸ் கொடுத்தது அப்படின்னு கேட்கணுன்னு ஆசை. தேங்க்யூ இந்திரா. வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஷின். உங்கள் கேள்விக்கான என்னோட பதில் 2 டைம்லேயுமே நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன் அப்படிங்கிறது தான். நீங்கள் சொன்ன மாதிரி 20 லாங் இயர்ஸ் நான் ஸ்டாப்பாக ஒர்க் பண்ணேன். அதில் இனிஷியல் 10 இயர்ஸ் இந்தியா அண்ட் லாஸ்ட் 10 இயர்ஸ் லண்டன். இதில் 2ல் லண்டனில் ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. அந்த டைமில் நம்ம படித்தது ஒரு நல்ல கம்பெனியில் வேலை செய்கிறதுக்கும் லண்டனில் வந்து சர்வை பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சிது. அதுக்கு பிறகு அதர் சைட் ஆஃப் லைஃப்பையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினச்சி வேலையிலேருந்து பிரேக் எடுத்தேன். அந்த பிரேக் இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகுது. இப்போ இருக்க இந்த லைஃப்பையும் உங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறேன். ஓ, ரொம்ப சந்தோஷம். எனக்கு இன்னும் ஒரு வேண்டுகோள். பெரும்பாலும் இது வந்து தமிழ் பாட்காஸ்ட் மாதிரி வச்சிங்கன்னா ஆங்கில வார்த்தைகளை தவிர்த்து தமிழ் வார்த்தைகள் பயன்படுத்த நம்ம வந்து ஒரு படி ட்ரை பண்ணணும். கண்டிப்பாக வரப்போகிற பாட்காஸ்ட்டில் உங்கள் வேண்டுகோளை நிறைவேற்ற முயற்சி செய்வோம். இப்போ நம்ம பாட்காஸ்டோட நிறைவுக்கு வந்துட்டோம். அடுத்த வாரம் சென்னையில் பிறந்து வளர்ந்த அட்வென்ச்சரஸ் ஆக்டிவிட்டீஸில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒருத்தரோட பேச போகிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.